தஞ்சாவூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அமைச்சர்கள் சக்கரபாணி மற்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு காத்திருந்த பல ஆயிரம் ஏக்கர் பரப்பிலான சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமாகின. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம், ஒரத்தநாடு, பேராவூரணி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் நெற்பயிர்கள் அடியோடு தண்ணீரில் சாய்ந்தன. சுமார் 41,000 ஏக்கரில் நெற்பயிர்களும் 1,600 ஏக்கரில் உளுந்தும் 1,200 ஏக்கர் பரப்பில் நிலக்கடலை செடிகளும் பாதிக்கப்பட்ட நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலந்தவறிய பருவமழையினால இது மாதிரி ரொம்ப ஏகப்பட்ட விவசாயிகளுக்கு சேதமாயிடுச்சு. அது என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே இப்போ ஒரு மணிக்கு வந்து 2,500 ரூபா வாங்கிட்டு இருக்காப்புல. அது நல்லா இருந்தால் தான் அது இப்போ நல்லா இல்லை. அப்படிங்கும்போது இப்போ இது என்ன ஆகுனாக்கா வர்றது வருமானமோ எங்களுக்கு வந்து ஒரு 12 மூட்டை 10 மூட்டைங்கிற இடத்துல 4 மூட்டை 3 மூட்டை தான் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கி பூரா எல்லாம் முளைச்சிரும். இன்னும் ஒரு 2-3 நாளில் முளைச்சிரும். அந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் இதுக்கு தகுந்த ஒரு 22% மேலே ஏதாச்சும் இந்த நெல்லை எடுக்க சொன்னதான் அந்த 2 மூட்டை 3 மூட்டையை நாங்கள் போட முடியும். சம்பா சாகுபடி இது வந்து 140 நாள் கண்டுமல் பண்ணுறது. நாங்கள் வந்து புரட்டாசி மாதத்தில் நட்டு தை 15 தேதிக்கு அறுக்கக்கூடிய அறுவடை. இது மார்கழி கடைசிலேயே மழை பிடிச்சி இப்போ 10 நாள் அறுவடை செய்யறதுக்கு 10 நாள் தான் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே மழை பெஞ்சு சுத்தமாக சாய்ச்சிருச்சு. இதுக்கு மேலே அதை கையாடுறதே ரொம்ப கஷ்டம். மிஷின் அறுத்தவங்களுக்கு கூட கட்டுப்படி ஆகாது. நகை பகையெல்லாம் அடவு வச்சு விவசாயம் பண்ணியிருக்கோம். இதனிடையே பயிர் சேதங்களை அமைச்சர்கள் குழு நேரில் ஆய்வு செய்யும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே மகிமாலை, உக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேரில் ஆய்வு செய்தார். நெல் மட்டுமில்ல, நிலக்கடலை, அதே மாதிரி உளுந்து எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால மற்ற பயிர்கள் எந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை அறிந்து வர சொல்லியிருக்கார்கள். நாளைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் காலையில் இது சம்பந்தமாக கூட்டம் சென்னையில் நடைபெற கோட்டையில் அந்த நேரத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு இழப்பீட்டு தொகை என்பதை அறிவிப்பார். இதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, ராயநல்லூர், கிரக்கலூர், வடகண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்தார். அவரிடம் சேதமடைந்த பயிர்களை எடுத்து காட்டி விவசாயிகள் தங்கள் வேதனையை தெரிவித்தனர். இதேபோல் நாராயணமங்கலத்தில் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதம் குறித்து வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். நெல் அதிகமாக விளைந்திருக்கிறது. நெல்லுடைய கணம் தாங்காமல் அது நீரில் மூழ்கி மழை தண்ணி ஒரு சில நாட்களில் தண்ணி வடிந்தால் நெல் பாதிப்பு இருக்காது. அது பாதிப்பு நெல் தண்ணீர் வடியாமல் இருக்கிற காரணத்தால் அது பாதிப்பு தன்மை நாங்கள் அறிந்து கொண்டோம். கிட்டத்தட்ட 33% மேல் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் இங்கே துறையிடம் ஆலோசித்து முதல்வருடன் நாளைதான் அறிக்கை சமர்ப்பிப்போம். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் வடுகச்சேரி, ஆலங்குடி, மூங்கில்குடி, செம்பியன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 5,000 ஏக்கர் நிலப்பரப்பில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுகின. செலவு பண்ண நெல்லை கூட அறுத்து எங்களால் கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். காலம் தவறி பெஞ்ச மழையினால சாஞ்சி கீழே எல்லாம் 5-6 நாள் மழையில் அப்படியே எல்லாம் கம்ப்ளீட்டாக படுத்துட்டு இதை மறுபடியும் அறுக்கணும்னு சொன்னாக்கா மறுபடியும் அது சேதம் தான் வருமே தவிர அது கைக்கு வந்து சேர போறது இல்லை. இதுவரை அதிகாரிகள் வந்து பார்வையிடாத நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திறந்து வைத்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி உத்தரவிட்டுள்ளார். தினமும் 1000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் பருவம் தவறிய மழையால் விவசாயிகள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டார்.